ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வேத வாக்கியம் யோபு 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்ற வார்த்தை உங்களுக்கு பலமுறை நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் யோபுவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். யோபுக்கு வந்த சோதனை என்பது யாராலும் வீகிக்க முடியாத ஒரு பெரிய சோதனை, யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை யோபுடைய வாழ்க்கையில இருந்தது. அந்த சூழ்நிலையில் யோபுவுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கான ஒரு கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திறவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தார். இன்றைய நாளில் காலை நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது என்னன்னா, நாம் பிறருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். வேண்டுதல் என்பது தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க என்ன பேசினாலும் சரி அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர்கள் நல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்காக வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த காலை நேரத்தில் கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யணும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய துவக்கத்தை கொடுக்கணும்னா நீங்க பிறருக்கு நன்மை செய்யுங்க, பிறருக்காக வேண்டுதல் செய்யுங்க. உங்கள் சகோதரனுக்காக, உங்கள் சகோதரிக்காக, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, உங்கள் உறவினர்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் செபித்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வார்த்தையை திரும்ப படிக்கிறேன் பாருங்கள். 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த காலை நேரத்தில் அமர்ந்து இந்த சத்தியத்தை கேட்கிற உங்கள் வாழ்வில் கர்த்தர் இரட்டத்தனையான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த வார்த்தையினாலே எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. நாங்கள் பிறருக்கு ஜெபிக்கிறவர்களாக, பிறருக்காக போராடி ஜெபிக்கிற ஜெப ஆவி எங்களுக்குள்ளே தருவீராக. சிநேகிதனுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் எங்களுடைய பிரச்சனையை, எல்லா சிறையிருப்பை மாற்ற வல்லவராக எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த கால நேரத்தில் உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படியே நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். உன் நாமத்தினாலே பெரிய விடுதலை வருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.